இந்தியாவின் மிகப்பெரிய பிளாட் டெவலப்பர் நிறுவனமான ஜி ஸ்கொயர் குழுமம் வடசென்னையின் வேகமாக வளர்ந்து வரும் காரணோடையில் தனது பிரீமியம் குடியிருப்பு பிளாட் திட்டமான ஜி ஸ்கொயர்வை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரெட் ஹில்ஸுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த மாபெரும் ஒருங்கிணைந்த குடியிருப்பு திட்டம் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு மற்றும் அவுட்டர் ரிங் ரோடு ஆகிய முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் மையப் பகுதியில் அமைந்துள்ளதால் சிறப்பான இணைப்பு வசதிகளையும் நீண்டகால முதலீட்டு வளர்ச்சி வாய்ப்புகளையும் வழங்குகிறது. ஜி ஸ்கொயர் க்ஷேத்ர திட்டத்தில் சிறப்பு அறிமுக சலுகையாக முதல் 50 முன்பதிவுகளுக்கு சதுர அடுக்கு 1890 ரூபாய் விலையில் வழங்கப்படுகிறது. இது தற்போது காரனோடை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் ரூபாய் 4000 முதல் ரூபாய் 6000 வரையிலான சந்தை விலையை விட சுமார் 50% குறைவாக இருப்பதால் இப்பகுதியில் கிடைக்கும் மிகவும் கவர்ச்சிகரமான முதலீட்டு வாய்ப்புகளில் ஒன்றாக இந்த திட்டம் திகழ்கிறது. பாதுகாப்பு வசதிகள் கொண்ட சமூக குடியிருப்பு வளாகத்தில் பிளாட் வாங்கும் வாய்ப்புடன் எளிய வங்கி கடன் வசதியும் வழங்கப்படுகிறது. 119வது ப்ராஜெக்ட் பேசிக்கா நம்ம ஒரு லேண்ட் புரோக்கரா இருந்து லேண்ட் அக்ரிகேட்டர் ஆகி நிறைய இண்டஸ்ட்ரிக்கு லேண்ட் எல்லாம் அக்ரிகேட் பண்ணி கொடுத்து லட்சக்கணக்கான பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் கோவிட் நம்ம ரீட்டைலுக்கு வந்து ஒரு 6 வருஷத்துல 2019 நம்ம வந்தோம் டிசம்பர்ல. எக்ஸாக்டா ஒரு 6 இயர்ஸ்ல 118 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி இது 119வது ப்ராஜெக்டா இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இது டோட்டலா வந்து 46 ஏக்கர் கம்யூனிட்டி. இந்த லொகேஷன் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஜி ஸ்கொயரோட பெவிலியன் ஒரு ப்ராஜெக்ட் சிங்கப்பெருமாள் கோவில்ல இதே மாதிரி பெரிஃபெரல் ரிங் ரோடு அட்ஜாயினா ஒன்னு நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணோம். விச் இஸ் 1500 rupees per square feet பெரிஃபெரல் ரிங் ரோடு வர்றதுக்கு முன்னாடி பண்ணுது. இன்னைக்கு 3000 ரூபா 3500 ரூபாய் இருக்கு பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஆல்மோஸ்ட் 2x in 2 இயர்ஸ்ல சக்சஸ் ஆகி நல்லபடியா வித்தனால அந்த டைம்லயே இந்த ரோடு இங்க வரப்போகுது. நார்த்ல இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருந்தா காம்படிட்டிவ் பிரைஸ்ல இருந்தா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் இந்த லொகேஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். பை காட் கிரேஸ் அதுக்குள்ள என்னாச்சுன்னா மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க வரும்போது டோல் வரைக்கும் மெட்ரோ வருது. மெட்ரோல இருந்து ஒரு 5 to 10 minutesல இந்த லொகேஷனுக்குள்ள நம்ம ரீச் ஆக முடியும். பெரிஃபெரல் ரிங் ரோடு பினிஷ் ஆகும்போது ஆன் பெரிஃபெரல் ரிங் ரோடு மேல இருக்கும். லைக் நம்ம சென்னை பைபாஸ் மேல எப்படி போரூர் இருக்கோ அது மாதிரி நாளைக்கு நார்த்ல இப்ப நிறைய ஐடி பார்க் ஐடிஎஸ் பார்க்குக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஆல்ரெடி ஆவடியில வந்தாச்சு டிசிஎஸ் எல்லாம். ஸோ ஐடியும் லைக் எப்படி சவுத்துல ஓஎம்ஆர் குரோ ஆச்சோ எப்படி செங்கல்பட்டு வரைக்கும் போச்சோ அந்த மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தடா வரைக்குமே இது பயங்கர குரோத் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளை சுத்தி இப்ப நம்ம இருக்கிற லொகேஷனை சுத்தி இந்த பக்கம் போனா வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா போனா ஆர்எம்கே இருக்கு, ரைட்ல உள்ள போனோம்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்ட்ரெயிட் டோல்ல வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் ஆன் கல்கட்டா ஹைவே, ஆன் பெரிஃபெரல் ஹை ரோட், பிளஸ் போர்ட் கனெக்டிவிட்டி, பிளஸ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எவ்ரி திங் இந்த அரௌண்ட் இருக்கிறதுல 2000 ரூபாய்க்கு கீழே ஒரு பிளாட் கொடுக்க முடியும் அப்படின்னா 100% அது ஜி ஸ்கொயர்னால மட்டும்தான் முடியும். நான் சொல்றத நீங்க நம்பவே வேணாம். ஜஸ்ட் கிராஸ் பண்ணும்போது எதிர்த்த மாதிரி பாருங்க, அங்க 4000 rupees போர்டு போட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் விற்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட். இங்க இருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் எடுங்க, 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு ஜென்யூன் நியூஸ் நீங்க கொடுக்குறீங்க நீங்களே சொல்லிடுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, 4500 ரூபாய் விற்கிறாங்க. இங்கிருந்து ஒரு 300 meters எவே. இங்கிருந்து ஒரு 1 kilometer போனீங்கன்னா சிறுவாபுரி டெம்பிள் லெஃப்ட் கட் ஆகும். அந்த இடத்துல 4500 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் விற்கிறாங்க. ஸோ இங்கிருந்து பொன்னேரி ரோடு எடுத்தீங்கன்னா அப்படின்னா 4000 ரூபாய் விற்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற பெரியபாளையம் ரோடு எடுத்தீங்கன்னா ரைட் சைட்ல 4000 ரூபாய் விற்கிறாங்க. விச் இஸ் ஜி ஸ்கொயர் அனௌன்ஸ்ட் ஃபார் அ ப்ராஜெக்ட் 1890 as a ப்ரீ லான்ச் பிரைஸா நம்ம கொடுத்துருக்கோம். இது ஏன் நம்மளால மட்டும் சாத்தியம் அப்படின்னு கேட்டா, நம்ம லேண்ட் அக்ரிகேட்டரா இருந்து ரீட்டைலுக்கு வந்திருக்கோம். எப்படி ஒரு கோல்டுல மேனுஃபேக்சரர் ரீட்டைலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10%, 20%, 30% செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி ஜாஸ்தி இருந்ததை 8%, 6% ஆக்கி
இன்னைக்கு எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்களோ, அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி கிரியேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 119 ப்ராஜெக்ட் ஒரு 6 வருஷம் லான்ச் பண்ண முடியாது. அது எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்க என்னோட வெப்சைட்ல போய் ஜிஸ்பயரோட வெப்சைட்ல டே 1 லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா லான்ச் பிரைஸ்க்கும் இன்னைக்கு பிரைஸ்க்கும் டபுள் இல்ல ட்ரிபிள் ஆயிருக்கு. இந்த அப்ரிசியேஷன் ஏன் கொடுக்க முடியுதுன்னா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், ஹையர் வால்யூம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா 62 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங் இருக்கு. ஒரே ப்ராஜெக்ட்ல எனக்கு 4 ஏக்கர் வாங்கி அந்த இடத்துல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 4 ஏக்கர் வாங்கும்போது என்னோட காஸ்ட் ஏக்கர் 10 கோடி வரும். நான் அந்த டெவலப்பர் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த டெவலப்பருக்கு 4 கோடி ஏக்கர் 10 கோடி கொடுத்து வாங்கும்போது 4000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நாங்க இங்க 50 ஏக்கர் வாங்கும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிறது 10 கோடினா அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 2 கோடி வந்துடும். ஸோ ஆவரேஜ் எங்களுக்கு 4 கோடி ஆகும்போது 2000 ரூபாய்க்கு வித்தாலே 6 கோடி பர் ஏக்கர் ரியலைசேஷன் வரனால தின் மார்ஜின்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்றதுனால எங்க வெண்டரும் எனக்கு ரோடு போடுறவங்களாகட்டும் இல்ல ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறவங்களாகட்டும் வால்யூம் பேஸ்டா நம்ம பர்ச்சேஸ் பண்றதுனால இந்த மாதிரி பிரைசிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ண முடியுது. இவ்வளவு ப்ராஜெக்டும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே டபுள் இல்ல ட்ரிபிள் க்ரோ ஆயிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடமும் இன்னைக்கு இன்னைக்கு வாங்குற அன்னைக்கே 50% லெசர் தன் த மார்க்கெட். நாளைக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மினிமம் 4 to 5000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். வாங்குற கஸ்டமருக்கு எல்லாமே 100% growth இருக்கும் வித்தின் 2 இயர்ஸ். ஸோ இதோட லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து சிட்டிக்கு எடுத்துட்டீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட், ரெட்டில் சிட்டில 5000 ரூபாய் 6000 ரூபாய் 7000 ரூபாய் அங்கிருந்து நெக்ஸ்ட் சிட்டியா இது டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே இங்க இருக்கு. மேஜரா ஸ்ரீ சிட்டி பக்கத்துல பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு. அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் ஸ்டடி ஆகட்டும் இல்ல ஹெல்த் ஆகட்டும், எஜுகேஷனுக்கு ஹெல்த்துக்கு இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல மால் பாத்தீங்கன்னா ரெட்டில் ஸ்டே மால் இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு ரைட் பிளேஸ் டு லிவ். ஸோ இந்த பிரைஸ்ல நீங்களே வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஃபேக்டோ அதுதான் நாங்க சொல்லியிருக்கோம். எங்க ஆட்லயும் அதே தான் போட்டிருக்கோம். நாங்க ஒரு சேலஞ்சும் சொல்லியிருக்கோம். நாங்க என்னோட பிரைஸ்ல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள எங்களோட பிரைஸ் மேட்ச் பண்ணா எங்க பிரைஸ் விட கம்மியா எங்க பிரைஸ் மேட்ச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் காட்டினா ஒரே ரூபாய்க்கு நாங்க பிளாட் கொடுக்குறோம் சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அது யாருனால வேணா நீங்க கூட சேலஞ்ச் பண்ணா நீங்க ₹1 பிளாட் வாங்கிட்டு போகலாம். பிளஸ் இங்க புக் பண்ற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் லான்ச்சிங்ல இருந்து 10 டேஸ்க்கு எங்களோட இந்தியாலே பெரிய பிரிக் அண்ட் போல்ட்ங்கிற ஒரு வில்லா டெவலப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எல்லாருக்கும் ஜிஸ்கொயர் கஸ்டமருக்கு மட்டும் 5 lakhs பர் ஸ்கொயர் பர் வில்லாக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஜிஸ்கொயர் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி சைன் பண்ணிருக்கு. நம்ம ஹையர் வால்யூம் அதாவது வருஷத்துக்கு 100 ப்ராஜெக்ட் பண்றவங்கனால ஆயிரக்கணக்கான பிளாட் வித்திருக்கோம். 20,000 பிளாட்டுக்கு இதுக்கு முன்னாடி வித்திருக்கோம். அந்த கஸ்டமருக்கும் இனிமே விற்க போற கஸ்டமருக்கும் அவங்களுக்கும் வால்யூம் கேம். இப்ப நீங்க போய் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கினா 400 ரூபாய்னா 10,000 மூட்டை வாங்கினீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் கொடுப்பாங்க. அது மாதிரி கம்பி வாங்கும் போதும் சரி மணல் வாங்கும் போதும் சரி டிஸ்கவுண்ட் இருக்கும். அதை எங்க கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்றோம். நாங்களும் அதை பிசினஸா பண்ணிருக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது எங்களோட எய்ம் கஸ்டமருக்கு நான் கொடுக்குற அன்னைக்கே கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் போய் சேராது. அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட் கூட நாங்களும் ஜாயின் வெஞ்சர் பண்ணி அவங்களும் நம்மளும் சேர்ந்து பண்ணும்போது எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க 25 லட்சம் ரூபாய்க்கு, 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னா அதே ஒரு கம்யூனிட்டியில போய் ஒரு 50 வீடு இல்ல 100 வீடு இல்ல 200 வீடு இருக்கிற இடத்துல நீங்க வாங்கினீங்கன்னா அதோட காஸ்ட் 75 லட்சம் ரூபாய் ஆயிடும். அது வந்து அந்த டெவலப்பரோட தப்பே இல்லை. இதுல ஒரு ரெவல்யூஷன் நம்ம பண்ணிருக்கோம். எப்படி அது பண்ணிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் இவரோ அல்லது நானோ ஒரு எக்ஸோ ஒய்யோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். 100 வீடுக்கு நான் போனாலே 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நான் கட்டுறதுனாலே ஃபர்ஸ்ட் நான் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஸ் அ கார்பரேட் எனி கம்பெனி, பெரிய கம்பெனி யாரும் சொந்த பைசாவோ இல்ல வேற பைசாவோ போட்டு பிசினஸ் பண்ண முடியாது. பேங்க்லயோ என்பிஎஸ்சிலயோ கடன் வாங்கி தான் இந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். ஏன் ஆர்ஓசியில போய் பாத்தீங்கன்னா எங்களுக்கே 2000 கோடி லோன் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு என்பிஎஸ்சிலயோ பேங்க்லயோ வாங்கி தான் லேண்ட் வாங்குறோம். வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1.5 வருஷம் இல்ல 1 வருஷம் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வரணும். அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் 100 வீடுல நான் 20 வீடு வித்தாலும் 100 வீடையும் கட்டணும். இன்ஃபேக்ட் அபார்ட்மெண்டா இருந்தாலும். ஸோ அந்த 100 வீடையும் கட்டுறதுக்கு நான் ஒரு பேங்க் லோன் வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங் வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். நானா இருந்தாலும் எனி டெவலப்பர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங் வாங்கி டெவலப் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் பிளஸ் லேண்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்
இது எல்லாத்தையும் சேர்த்து கஸ்டமர் தலையில தான் வைக்கணும். இன்ஃபேக்ட் நான் பிளாட் காஸ்ட் 25 லட்சம், வில்லா கட்டுற காஸ்ட் 25 லட்சம், 50 லட்சம்னா 5 லட்சம் லாபம், இல்ல 10 லட்சம் லாபம், 60 லட்சத்துக்கு நான் விற்க முடியாது. நான் லேண்ட் வாங்குற அன்னைக்கு நான் 100 வீடும் வித்து பணம் வர வரைக்கும், இல்ல 400 வீடும் வித்து பணம் வர்ற வரைக்கும், நான் வாங்கின லேண்டுக்கு உண்டான வட்டி, அந்த லேண்டுக்கு உண்டான டெவலப் பண்றதுக்கு 100 வீடுல 40 வீடு வித்தாலும் 40 வீடுக்கு உண்டான 100 வீடு தான் நான் கட்டி ஆகணும். 40 வீடு தனியா கட்ட முடியாது, குரூப் ஹவுசிங்லயோ அபார்ட்மெண்ட்லயோ பண்ணும்போது. அதுக்கு நான் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வாங்கி அந்த பணத்துக்கு கட்டுற வட்டி எல்லாரும் சேர்த்து என் கஸ்டமர் தலையில நான் வைக்கணும். அதை நம்ம பண்றது இல்ல. ஏன் பண்றது இல்ல அப்படின்னா, அது பண்ண முடிஞ்சா இந்த சீப்பர் காஸ்ட்ல இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க முடியாது. நம்ம இன்னைக்கு 119 ப்ராஜெக்ட்ல 102 ப்ராஜெக்ட் ஜீரோ ஸ்டாக். ஜீரோ ஸ்டாக் யாருனால நீங்க பிலீவ் பண்ணவே முடியாது. நீங்க வெப்சைட்ல பார்த்துட்டு நாங்க லான்ச் பண்ண 119ல 102 ப்ராஜெக்ட்ல எங்ககிட்ட ஸ்டாக் இல்லைங்கிறது உங்களுக்கே புரியும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்ல மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு. ஒரே ரீசன், எங்க கிட்ட வாங்குறவங்க கால்குலேட் பண்ணுனாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பிளாட் வாங்க, நான் லேண்ட் வாங்குறேன் 10 நாள்ல, அதுவும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல 25 நாள்ல அப்ரூவல் கொடுக்கறா சொல்லிட்டாங்க. அது மாதிரி வருது, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஸோ அந்த வட்டி அவ்வளோ சேவ் ஆகுது. அந்த வட்டியை அப்படியே கஸ்டமருக்கு கம்யூனிகேட் அப்படியே கன்வே பண்றோம். பிளஸ் நான் இப்ப 902 பிளாட் போட்டிருக்கோம், 904 பிளாட் சாரி. அதுல 30 பிளாட் தான் விக்குதுன்னா, அந்த 30 பேர்ல 10 பேர் கட்டுறாங்கன்னா அந்த 10 பேர் மட்டும் பிரிக் அண்ட் போல்ட் போவாங்க. இது மாதிரி நாங்க 60 ப்ராஜெக்ட் 70 ப்ராஜெக்ட்ல ஒரு 700 பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் போவாங்க. அந்த 700 பேருக்கும் பிரிக் அண்ட் போல்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வெளியில ஒரு 1000 பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே காம்படிட்டிவா வரனால 25 லட்ச ரூபா பிளாட் வாங்கி 25 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு அவங்க போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் பார் அப்ரூவல், 2 வருஷம் பார் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, 4 வருஷத்தோட லேண்டோட வட்டி, 2 வருஷத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டோட வட்டி, இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி கஸ்டமருக்கு எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்ல இருந்து பாதி விலை இல்ல 70% விலையில வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட போய் சேர்ற மாதிரி பண்ணிருக்கோம்.